7 Winstore Technology 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதில் லாஸ்ட் கொஸ்டின் மொத்தம் 5 கேட்டிருந்தேன் கடைசியாக. இந்த மெயின் கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் எனக்கு கண்டிப்பாக அது பதில் வேணும்னு எதிர்பார்த்தேன். மற்ற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ இதுக்குரிய ஆன்சர் தரேன். ஆனால் ஒரு சில பேர் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவங்க யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்த நீங்களே திருத்திக்கலாம் சார். இந்த கான்செப்ட் வச்சு அதுமாதிரி நல்லா பண்ணவங்களை நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களோட கான்செப்ட் தெரியும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போக ஈஸியாக இருக்கும். அப்போ தியரி நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் மேட்ருக்கு போவோம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது இதில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டயோடை வச்சு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தேன் நான், கிரவுண்டில் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, ரெட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அப்போ கிரவுண்டில் பிளாக்கை வச்சு செக் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டயோடு எடுத்துக்கோங்க. டயோடில் பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ன்னு தெரியும், மைனஸ்ன்னு தெரியும். அதாவது ஆனோடு கேத்தோடுன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸ் வச்சு பார்த்தால் டயோடு படி இது ஃபார்வர்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு பேஸ்னால் ஓம்ஸ் காட்டும், அளவு ஏதாவது காட்டும். ரிவர்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா ஓம்ஸ் காட்டாது. இதான் கான்செப்ட். அப்போ நம்ம பிளாக்கை காமனாக வைக்க சொல்லியிருக்கேன். நான் உங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம்னா பேசிக்காக அதாவது என்ன சொல்ல வரும், என்ன ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம், எப்படி செக் பண்ணணும், இந்த மெத்தட் மைண்டில் வச்சுட்டு தான் ஃபால்ட்டு பார்க்கணும். அதுக்காக தான் என்னோடய கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். அப்போ பிளாக்கை காமனாக வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னால் கண்டிப்பாக இது கேத்தோடு மைனஸ், கேத்தோடு மைனஸ். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், கிரவுண்டில் பிளாக்கை வச்சுருக்கேன். நான் கிரவுண்டில் பிளாக் வச்சுருக்கேன். அப்போ ரெட்டை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தால், அப்போ ரெட்டை இந்த பக்கம் நான் வச்சுருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபார்வர்டு பேஸ். அப்படி தானே சார்? ஃபார்வர்டு பேஸில் இது ப்ளஸ்ஸு மைனஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபார்வர்டு பேஸில் ஏதோ ஒரு வேல்யூ காட்டும், ஏதோ ஒரு வேல்யூ. அப்போ இந்த பக்கம் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், மைனஸ் டு மைனஸ் பிளாக். இந்த இடத்துல டயோடு கான்செப்டில் ரெசிஸ்டர். அப்போ ரெசிஸ்டர் எந்த பக்கம் வச்சாலும் கண்டிப்பாக வேல்யூ காட்டும். அப்படி தானே சார்? டயோடு கான்செப்ட் தான் ஃபார்வர்டு பேஸ் ரிவர்ஸ் பேஸ் சொன்னேன் நான். ரெசிஸ்டர்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த ரெசிஸ்டரோட ஓம்ஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு காட்டும். அப்போ ரெண்டு சைடு வேல்யூ காட்டுன்றது கரெக்டான ஆன்சர் இதுதான். அப்போ டயோடை மைண்டில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் நான். அப்போ இந்த சைடு வேல்யூ காரணம் பிளாக்கை வச்சு கிரவுண்டில் வச்சுருக்கோம், ரெட்டை நம்ம அந்த டயோடில் ஆனோடில் வச்சுருக்கோம், அந்த பாயிண்டில் வச்சுருக்கோம். அதனால தான் வேல்யூ நம்மளுக்கு காமிக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேம் இந்த பக்கம் அதேமாதிரி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வேல்யூ எங்கேருந்து வரும், ஐசிக்குள்ள சர்க்யூட் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் வரும். அப்போ ஐசிக்குள்ள ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தால் இதுக்குரிய வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 200 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பக்கம் டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் ரிவர்ஸில் மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது பாருங்கள், கேத்தோடு பக்கம் வச்சுருந்தால் ஆனோடு பக்கம் வெளியே அவுட்புட் வர மாதிரி வச்சுருந்தேன் நான். இதில் ஆனோடு ப்ளஸ்ஸு, கேத்தோடு மைனஸ். அப்போ கிரவுண்டில் என்ன வச்சுருக்கேன், பிளாக் வச்சுருக்கேன். கிரவுண்டில் என்ன வச்சுருக்கேன், பிளாக் வச்சுருக்கேன்னா ஆனோடுக்கு என்ன செய்கிறேன், பிளாக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கிரவுண்டில். அப்போ ரெட்டை வச்சு செக் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே ரெட்டை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வேல்யூ வருமா சார்? அது ரிவர்ஸ் பேஸ் ஆகிடாது, மாற்றி வச்ச மாதிரி ஆயிரும்ல சார் உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் நம்மளுக்கு வேல்யூ வராது. இதான் ஆன்சர். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கேத்தோடு மைனஸ் வச்சு மைனஸ் டு மைனஸு ப்ளஸ் டு ப்ளஸ் வச்சா ஓம்ஸ் காட்டும். இங்கே அப்படியே ரிவர்ஸில் டயோடு இருக்கிறனால கிரவுண்டில் ஆனோடு இருக்குது, பிளாக் வச்சுருக்கோம் கிரவுண்டில். ரெட்டை வச்சு அதாவது ரெட்டு இந்த பக்கம் வச்சு நான் செக் பண்ணி பார்க்க சொன்னேன் உங்களை. அப்போ கண்டிப்பாக ரிவர்ஸ் பேஸு ஓம்ஸ் காட்டாது. அப்போ இந்த பக்கம் ஓம்ஸ் காட்டாது, இந்த பக்கம் நம்மளுக்கு ஓம்ஸ் அதை வேல்யூ காட்டும். இந்த பக்கம் அளவு காமிக்காது, இந்த பக்கம் அளவு காமிக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். மூணாவது இது பார்த்தீங்கன்னா இங்கே இது கேத்தோடு மைனஸு, இது ஆனோடு ப்ளஸ்ஸு. அப்போ என்ன செய்யணும், மைனஸ் டு மைனஸ் வச்சுருக்கோமா, பிளாக் வச்சுருக்கோமா, மைனஸ் வச்சுட்டோம். இங்கே ரெட்டை வச்சு பார்த்தா என்ன செய்யும், கண்டிப்பாக இது ஃபார்வர்டு பேஸ். அப்போ இதில் ஏதாவது ஒரு ஓம்ஸ் காட்டும். இதே கான்செப்ட் இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இதில் கேத்தோடு மைனஸ் தான், மைனஸ் டு மைனஸ் தான். பிளாக் ப்ளஸ்ஸு, அதாவது சாரி இந்த பக்கம் ஆனோடு ப்ளஸ்ஸு. ரெட் கலர் வயரை வச்சுருக்கோம் நம்ம. ரெட்டை வச்சுட்டு இங்கே பிளாக் வச்சு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஃபார்வர்டு பேஸ் ஓம்ஸ் காட்டும். ஃபார்வர்டு பேஸ் தான், சேம் கான்செப்ட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, காயில் யூஸ் பண்ணியிருக்காங்களே சார்.
அப்போ என்ன செய்யும், இந்த இடத்துல ஓம்ஸ் வராது, அதாவது வேல்யூ காட்டாது. என்ன பண்ணும், காயில் வந்து கண்டிப்பாக சவுண்ட் கண்டினியூட்டி காட்டுற மாதிரி காமிச்சிடும். அதாவது இதில் ஓம்ஸ் 001 வச்சுருந்தாங்கன்னா மைனஸ் டு மைனஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த கிரவுண்ட் லைனானது காயில் கடந்து வர்றதுனால இந்த பக்கம் 001 வரும். சவுண்டோட அளவு காமிக்கும் 000 அல்லது 001 வரும். அப்போ இந்த இடத்துல போய் ஷார்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி காயில் யூஸ் பண்ணியிருந்தால் காயில் அது சிக்னலை கடத்தக்கூடிய, அதாவது நம்மளுக்கு பக் காயிலோ பூஸ்ட் காயிலோ வோல்டேஜோ ஆம்பியரோ கடத்தக்கூடிய காயிலாக இருந்துச்சுன்னு சொன்னால், நெட்வொர்க் செக்ஷனில் காயிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சர்க்யூட்டோட வேல்யூ கம்ப்ளீட் ஆகாது. ஆல்ரெடி வேல்யூ வந்துட்டு இருக்கும், காயில் மூலமாக அந்த வேல்யூ மறைச்சி இந்த பாயிண்டில் சவுண்ட் வந்துடும். அப்போ வேல்யூன்ற கான்செப்ட் தப்பு. இந்த இடத்துல வேல்யூ வரும், ஆனால் காயில் இருக்கனால அங்கே சவுண்ட் வரும், பீப் சவுண்ட் அடிக்கும். அப்போ இந்த பக்கம் வேல்யூ வரும், இந்த பக்கம் சவுண்ட் வரும். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி பொறுத்தவரை டிஸ்கெப்பாசிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக் நீங்கள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வேல்யூ காட்டக்கூடாது, மாற்றி வச்சு பார்த்தாலும் காட்டக்கூடாது. சார் போர்டில் இருக்கும்போது காட்டுமே சார், போர்டில் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே டயட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, வேல்யூ வருது இல்லை உங்களுக்கு, அதை வச்சு இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூன்னு சொல்லுவோம், நம்ம டயடோட வேல்யூ தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்கேயே பாருங்கள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் கெப்பாசிட்டியோட வேல்யூ வரல, ரெசிஸ்டரோட வேல்யூ தான் வந்துட்டுருக்கு. இங்கேயே அதே மாதிரி தான் சேம் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ கெப்பாசிட்டி கான்செப்ட் வேல்யூ காட்டாது, அது தனிப்பட்ட முறையில் சர்க்யூட்டில் ஐசிக்குள்ளே கிரவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கெப்பாசிட்டி போஸ்ட் கிரவுண்ட் பண்ணியிருந்தால் பிளாக் ரெட்டை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது, இங்கே ரெட்டு பிளாக் வச்சு பார்க்கும்போது அல்லது மாற்றி வச்சு பார்க்கும்போது கெப்பாசிட்டி மட்டும் தனிப்பட்ட முறையில் பேரல் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தால் ஐசிக்குள்ளே கண்டிப்பாக இந்த பாயிண்டில் நம்மளுக்கு வேல்யூ வராது. அதே மாதிரி ஸ்பீக்கர் பாயிண்ட் பாருங்கள், டேரெக்டாக பாயிண்ட் காட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஸ்பீக்கர் பாயிண்டில் எப்படி சார் வேல்யூ வரும், ஐசிக்குள்ளே தான் வேல்யூ வரும். இப்போ ஸ்பீக்கரோட பாயிண்ட் எதுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி வேல்யூ கிடைக்கும், ஐசி இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வேல்யூ கிடையாது, 2 பாயிண்ட்லேயும் வேல்யூ வராது. அடுத்து 5வது பாயிண்டில் பாருங்கள், 2லேயுமே டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பீக்கர் பாயிண்ட்டு, இது ஐசிக்குள்ளே இருக்க டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சேம் அதே மாதிரி பாருங்கள், என்ன பண்ணுங்க, பேரல் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் என்ன பண்ணுங்க, டயோடு யூஸ் பண்ணி இது கேத்தோடு ஆனோடு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸுக்கு மைனஸ் வச்சுருக்கோம், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் பைஸு. கண்டிப்பாக இங்கே ஒரு வேல்யூ ஏதோ ஒரு ஓம்ஸ், அதாவது வேல்யூ காட்டும், 609 ஓம்ஸ் காட்டுதுன்னு வச்சுக்கலாம், வேல்யூ காட்டுது. இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் டு மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு டயோடு தானே சார், பெரும்பாலும் டயோடை வச்சு சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ டயோடை வச்சு பண்ணனால கண்டிப்பாக வேல்யூ ஐசிக்குள்ளே டயோடு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வெளியே டயோடு யூஸ் பண்ணியிருந்தாலும் டயோடோட வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். இங்கே செக் பண்ணும்போது இதுக்கு ஒரு வேல்யூ கண்டிப்பாக வரும். அப்போ 2 சைடுமே வேல்யூ வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த 5க்குமே பதில் சரியாக கொடுத்தவங்க யாருமே இல்லை, 1-2 தப்பு இருக்குது இதில். எல்லாருமே இதை பார்த்துட்டு டவுட் எதுனாலும் கேளுங்க.